அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் படிச்சுட்டு இருக்கோம். பார்ட் ஆஃப் ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் நம்ம கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்கு கீழே வர எல்லா கலெக்ஷனையும் பார்த்தாச்சு. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா எனக்கு பிங் பண்ணி உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில நம்ம என்ன படிக்க போறோம்னா, மேப்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு கீழே வரக்கூடிய கலெக்ஷன் ஆப்ஜெக்டை பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா? இந்த ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல மேஜரா ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்னு கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ், இன்னொன்னு மேப் இன்டர்ஃபேஸ். கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ மேப் இன்டர்ஃபேஸ் பத்தி படிக்க போறோம். அது கீழே பாத்தீங்கன்னா ஹாஷ் மேப், லிங்க்டு ஹாஷ் மேப், ட்ரீ மேப், ஹாஷ் டேபிள், இதை பத்தி நம்ம டீடைலா படிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மேப் இன்டர்ஃபேஸுக்கு கீழே வர எல்லா கலெக்ஷன்ஸையும் படிக்க போறோம். படிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறமா கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதோடைய இன்டர்னல்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது இன்டர்னலா அந்த மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்கு கீழே இருக்க லிஸ்டையோ செட்டையோ கியூவையோ பயன்படுத்தி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி மேனிபுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மேப் இன்டர்ஃபேஸ்லயும் நீங்க கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம்னா ஹாஷ் மேப்போ, லிங்க்டு ஹாஷ் மேப்போ, ட்ரீ மேப்போ, ஹாஷ் டேபிளோ பயன்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே எதுக்கு பயன்படுது? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி மேனிபுலேட் பண்றதுக்கு பயன்படுது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த மேப் இன்டர்ஃபேஸ்ன்றது என்னன்னா கீ அசோசியேட்டட் அரேன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஸ்டோர் பண்ற ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்கும். அந்த யூனிக் ஐடென்டிஃபையர் தான் கீன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹாஷ் மேப்பை பாருங்க. ஹாஷ் மேப்ல 101ன்றது ஒரு கீ. ஓகேங்களா? அந்த கீ எந்த வேல்யூ வச்சுருக்கு? அவ்வளவுன்ற வேல்யூ வச்சுருக்கு. அதே மாதிரி 102ன்றது ஒரு கீ. அந்த கீ எந்த வேல்யூ வச்சுருக்கு? பாலான்ற ஒரு வேல்யூ வச்சுருக்கு. இந்த ஹாஷ் மேப்ல பாத்தீங்கன்னா 101, 102, 103ன்றது யூனிக் ஐடென்டிஃபையர், அது கீன்னு சொல்லுவாங்க. அந்த கீல டூப்ளிகேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 102ன்றது பாலான்ற வேல்யூவை வச்சுருக்கு. அதே மாதிரி திருப்பி அதே 102 சுரேஷை வச்சுக்க முடியாது. சுரேஷுக்கு வேற ஒரு யூனிக் கீயை தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். சோ இந்த மேப் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு கீ இருக்கும். அது யூசர் ஃப்ரெண்ட்லி நேம். பட் ஆனா லிஸ்ட்ல அப்படி கிடையாது. கரெக்டுங்களா? லிஸ்ட்ல வேல்யூ டைரக்டா கலெக்ஷன்ல ஸ்டோர் ஆயிடும். அந்த கலெக்ஷன்ல இருக்க வேல்யூவை எடுக்கணும்னா நம்ம இண்டெக்ஸை பயன்படுத்தி தான் எடுக்கணும். ஆனா மேப்ல அப்படி கிடையாது. மேப்ல அந்த கீயை வச்சு நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அந்த கீன்றது நம்மளுடைய யூசர் ஃப்ரெண்ட்லி நேம் தான். ஓகேங்களா? என்ன நேம் வேணா இருக்கலாம். அந்த நேமை கொடுத்துடணும். அந்த நேமு கூட இந்த வேல்யூ இருக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்பெல்லாம் அந்த நேம் எடுக்கிறீங்களோ அந்த நேமுக்கு உண்டான வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் கீ அசோசியேட்டட் அரே. ஓகே, அதாவது மேப் இன்டர்ஃபேஸ்க்கு கீழே வர எல்லா கலெக்ஷனும் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுது? இந்த ஃபார்ம் ஆஃப் கீ வேல்யூ பேர். ஓகேவா? அடுத்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஹாஷ் மேப்பை பத்தி பார்க்க போறோம். அதுக்கான ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரப்போற பகுதியில பார்ப்போம். Until then, bye bye from Fresh. தமிழ்ல நான் கோர் ஜாவா ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு கான்பிடென்ட்டும் வரும். இது ஒரு சாதாரண ரெக்கார்டட் கோர்ஸ் இல்ல. இந்த கோர்ஸ் நீங்க படிக்கும் போது எங்கெல்லாம் டவுட் வருதோ என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால இந்த கோர்ஸ் ஒரு ஆன்லைன் இன்டராக்டிவ் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். திரையில் காண்பிக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.